வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திண்டுக்கல் தொகுதியோட கள நிலவரம் என்னன்னு பார்க்க போறோம். திண்டுக்கல் தொகுதியில வேலுச்சாமி அவர்கள் தான் எம்பியா இருக்காரு. திண்டுக்கல் தொகுதியில பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பழனி, ஒட்டனச்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. இதுல பழனி, ஒட்டனச்சத்திரம், ஆத்தூர் பாத்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்கு. நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் இது மூணும் அதிமுக கிட்ட இருக்கு. 2019 தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி இதுதான். கடந்த கால தேர்தலில் யார் அதிகமா வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக 8 தடவை வின் பண்ணிருக்கு, காங்கிரஸ் 6 தடவை வின் பண்ணிருக்கு, திமுக 4 தடவை வின் பண்ணிருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 தடவை வின் பண்ணிருக்கு. இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகனே சொல்லலாம். ஏன்னா 1980 திமுக ஜெயிச்சு இருந்தது. அதோட பாத்தீங்கன்னா 2019 தான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருந்து. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 அதிமுக கூட்டணியான பாமகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்குனதுனாலதான். இதுக்கு அதிமுகவினருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வலுவேலாத கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்தா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களால ஜெயிக்க முடியாமலும் போச்சு. அடுத்ததா 2019 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுக சார்பாக நின்ன வேலுச்சாமி அவர்கள் 7,46,523 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருந்தாரு. அவரை எதிர்த்து நின்ன பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து அவர்கள் 2,07,551 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அமமுக வேட்பாளர் ஜோதி முருகன் அவர்கள் 62,875 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் வேட்பாளர் மன்சூர் அலிகான் 54,957 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. மக்கள் நீதி மைய வேட்பாளர் சுதாகரன் அவர்கள் 38,784 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. வேலுச்சாமி அவர்களுக்கும் ஜோதிமுத்து அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 5,38,972 வாக்குகள். அதே போல 2021 தேர்தல ஓவரால வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு சதவீதம் 6,16,866 வாக்குகள் எடுத்திருந்தாங்க. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 4,79,794 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1,37,072 வாக்குகள். கடந்த கால தேர்தலில் பாத்தீங்கன்னா 2004 காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க, 2009 காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க, 2014 அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க, 2019 திமுக ஜெயிச்சிருந்தாங்க. இதுல நிறைய தடவை காங்கிரஸ் ஜெயிச்சதுனால காங்கிரஸ்க்குமே இந்த தொகுதியில கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. அதே போல அதிமுகவிற்குமே இந்த தொகுதி சாதகம் தான். ஏன்னா 1973 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் தடவை இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதனால அதிமுகவிற்குமே இந்த தொகுதி சாதகமா தான் இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் நேரடியா போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அதிமுகவும் திமுகவும் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்காங்க. திமுக கூட்டணியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுறதா சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ சார்பா முகமது முப்ராக் அவர்கள் போட்டியிடுறதா சொல்லப்படுது. பாமக சார்பா திலகபாமா அவர்கள் போட்டியிடுறதா சொல்லப்படுது.